அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் 3 கட்ட சுற்றுகளில் மின் அளவுருகளை எவ்வாறு அளவிடுவது என்பதை பற்றி விவாதிக்கப் போகிறோம். அப்ஜெக்டிவ்: இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் முடியும் 3 கட்ட சுற்றுகளில் அளவிடும் கருவிகளை இணைக்கவும், 3-phase கரண்டில் மின்னழுத்தம், மின்னோட்டம், பவர் மற்றும் பவர் ஃபேக்டர் அளவீட்டை ஆகியவற்றை அளவிடவும். நடைமுறையில் இருந்து ஆரம்பிக்கலாம். 3-phase ஸ்டாரில் இணைக்கப்பட்ட நெட்வொர்க்கில் ஆற்றலை அளவிடுதல். இந்த நடைமுறைக்கு தேவையான கருவிகள் மற்றும் நுகர்வுப் பொருட்களை சேகரிப்போம். 3-phase 415 வோல்ட் by 20A. நகரும் இரும்பு அம்மீட்டர் 10 ஆம்ப்ஸ். நகரும் இரும்பு வோல்ட்மீட்டர் 0 முதல் 300 வோல்ட் வரை. இரும்பு வோல்ட் மீட்டரை 0 முதல் 600 வோல்ட் வரை நகர்த்துதல். வாட் மீட்டர் 500 வோல்ட் 10 ஆம்ப்ஸ். பவர் ஃபேக்டர் மீட்டர் 415 வோல்ட் by 20 ஆம்ப்ஸ். விளக்குகள் 100 வாட்ஸ் மற்றும் 200 வாட்ஸ். 4 துருவ MCB 10 ஆம்ப்ஸ் மற்றும் TCIP சுவிட்ச். காப்பிடப்பட்ட செப்பு கம்பி 2.5 சதுர மில்லிமீட்டர். பார்ப்பதை நிறுத்துங்கள். ஒவ்வொரு கட்டத்திலும் 100 வாட் விளக்குகளுடன் நட்சத்திர இணைப்பை உருவாக்கவும். 3 கட்ட சுற்றுகளில் முறையே R, Y மற்றும் B கட்டங்களை கண்டறிய சிவப்பு, மஞ்சள் மற்றும் நீலம் ஆகிய 3 வண்ணங்களை பயன்படுத்தவும். R கட்டத்தில் ஒரு அம்மீட்டர் தொடரை இணைக்கவும். நீங்கள் எந்த கட்டத்திலும் இணைக்கலாம். கட்ட மின்னழுத்தத்தை அளவிடுவதற்கு R கட்டத்திற்கு இணையாகவும் நடுநிலையாகவும் 0 முதல் 300 வோல்ட் வரையிலான வோல்ட் மீட்டரை இணைக்கவும். நீங்கள் எந்த கட்டம் Y மற்றும் நடுநிலை அல்லது B மற்றும் நடுநிலை ஆகியவற்றிற்கு இடையே வோல்ட் மீட்டரை இணைக்கலாம். வரி மின்னழுத்தத்தை அளவிட R மற்றும் Y கட்டங்களுக்கு இணையாக 0 முதல் 500 வோல்ட் வரையிலான வோல்ட் மீட்டரை இணைக்கவும். Y மற்றும் B அல்லது B மற்றும் R இடையே வோல்ட் மீட்டரை இணைக்கலாம். வாட் மீட்டரை இணைக்கவும். R கட்டத்தில் தற்போதைய காயில் மற்றும் R மற்றும் Yக்கு இடையே உள்ள அழுத்தம் காயில். 3 கட்டங்களிலும் சுமை சமமாக இருப்பதால் நீங்கள் ஒரு வாட் மீட்டரை இணைக்கலாம். வாசிப்பை 3 ஆல் பெருக்கலாம். சமநிலையற்ற நிலையில் சக்தி அளவீடுகளுக்கு 2 வாட் மீட்டர் முறையை பயன்படுத்தலாம். சுற்று வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளபடி 3 கட்ட மின்காரணி மீட்டரை இணைக்கவும். மின்காரணி மீட்டரில் 2 மின்னழுத்த சுருள்கள் இருப்பதால் மின்காரணி மீட்டரை தற்போதைய சுருளை R கட்டத்தில் இணைக்கவும் மற்றும் Y மற்றும் B கட்டத்தில் அழுத்தம் சுருள்களை இணைக்கவும். நீங்கள் தற்போதைய சுருளை எந்த கட்டத்திற்கும் மற்றும் 2 அழுத்த சுருள்களை முறையே மாற்ற 2 கட்டங்களுக்கும் இணைக்கலாம். படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி 3 கட்ட ஆற்றல் மீட்டரை இணைக்கவும். நட்சத்திர இணைப்பின் பொதுவான புள்ளியுடன் நடுநிலை முனையங்களை இணைக்கவும். 4 துருவ MCB மூலம் சர்க்கியூட்டை 3 கட்ட சுருள்களுடன் இணைக்கவும். மின்சார விநியோகத்தை இயக்கவும். அம்மீட்டர், வோல்ட்மீட்டர், வாட்மீட்டர் மற்றும் பவர் ஃபேக்டர் மீட்டர் அளவீடுகளை அட்டவணையில் குறிப்பிடவும். ஸ்டாப் வாட்சை எடுக்கவும். எரிசக்தி மீட்டரின் வட்டில் சிவப்பு அடையாளத்தை குறிப்பிடுவதன் மூலம் நிறுத்த கடிகாரத்தை இயக்கவும். 10 சுழற்சிகளுக்கான நேரத்தை பதிவு செய்து அட்டவணையில் அதை குறிப்பிடவும். இப்போது வாட் மீட்டரில் வரும் சக்தியை ஸ்டாப் வாட்சில் இருந்து நேரத்தால் பெருக்கி ஆற்றலை கணக்கிடுங்கள். ஆற்றல் சக்தி நேரம். ஆற்றல் மீட்டர் மாறிலியில் இருந்து ஆற்றலை கணக்கிட்டு அளவிடப்பட்ட மதிப்புடன் ஒப்பிடவும். எடுத்துக்காட்டு: ஆற்றல் மீட்டர் மாறிலி 1 கிலோவாட் மணி நேரத்திற்கு 750 ரெவல்யூஷன் என்றால், அதாவது 1 யூனிட் அல்லது 1 கிலோவாட் மணி நேர ஆற்றல் நுகர்வுக்கு எனர்ஜி மீட்டர் 750 ரெவல்யூஷன்களை உருவாக்கும். எனர்ஜி மீட்டர் வட்டு 10 நிமிடங்களில் 100 சுழல்களை சுற்றினால் 1 மணி நேரத்திற்கு வட்டு 600 முறை சுழலும். இந்த அளவுகளுக்கான ஆற்றலை கண்டறிய ஃபார்முலாவில் ரெவல்யூஷன் மற்றும் மீட்டர் மாறிலிகளை மாற்றவும். எனர்ஜி ஒரு மீட்டருக்கு புரட்சிகள் மாறிலி. எனர்ஜி 600 by 750 0.8 கிலோவாட் மணி நேரம் அல்லது 800 வாட் மணி நேரம். எனவே சுமையால் நுகரப்படும் ஆற்றல் 800 வாட் மணி நேரம் ஆகும்.
இந்த ஆற்றல் மதிப்பு அளவிடப்பட்ட மதிப்புடன் ஒப்பிட்டு அவை ஒரே மாதிரியானவை என்பதை சரிபார்க்கும். அனைத்து விளக்குகளையும் 200 வாட்டுகளுடன் மாற்றி அதே நடைமுறையை பின்பற்றி அளவுருகளை அளவிடவும். டெல்டா இணைக்கப்பட்ட நெட்வொர்க்கில் ஆற்றலை அளவிடுதல். ஒவ்வொரு கட்டத்திற்கும் இடையே 2 100 வாட் 200 வோல்ட் விளக்குகள் தொடர்களுடன் டெல்டா இணைப்பு சுற்று ஒன்றை உருவாக்கவும். எச்சரிக்கை: டெல்டா இணைப்பில் வரி மின்னழுத்தம் மட்டுமே ஏற்படும் என்பதால் எப்போதும் 2 விளக்குகளை தொடரில் பயன்படுத்தவும். மின்சுற்று வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளபடி ஒரு அம்மீட்டர், வோல்ட்மீட்டர், வாட்மீட்டர், மின்காரணி மீட்டர் மற்றும் ஆற்றல் மீட்டர் ஆகியவற்றை இணைக்கவும். எம்சிபி அல்லது டிபிஎஸ்டி சுவிட்ச் மூலம் 3 கட்ட ஏசி மின்சாரம் மூலம் சர்க்கியூட்டை இணைக்கவும். எம்சிபியை இயக்குவதற்கு மூலம் சர்க்கியூட்டை உற்சாகப்படுத்தவும். மீட்டர்களின் அளவீடுகளை குறித்து வைத்து அவற்றை அட்டவணையில் பதிவு செய்யவும். ஸ்டாப் வாட்ச் உதவியுடன் 100 புரட்சிகளுக்கான ஆற்றல் மீட்டர் வட்டி நேரத்தை அளவிடவும். சூத்திரத்தில் வாட் மீட்டரில் இருந்து அளவிடப்படும் சக்தி மற்றும் ஸ்டாப் வாட்சிலிருந்து அளவிடப்படும் நேரங்களை மாற்றுவதன் மூலம் ஆற்றலை கணக்கிடவும். ஆற்றல் சக்தி × நேரம். வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. உங்களுக்கு இனிய நாளாகட்டும்.